டாக்டர் நான் ஒல்லியா தான் இருக்கேன். எனக்கு பிசிஓஎஸ் இருக்குமா? ஏன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. ஃபேஷியல் ஹேர் குரோத்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சந்தேகத்தோட நெறைய பேர் இப்ப கேட்குறாங்க. இந்தியால 30லேருந்து 32% பெண்கள் பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள்ல 30லேருந்து 32% பெண்கள் உடம்பு வெயிட் நார்மலாவோ இல்ல நார்மலுக்கும் கம்மியாவோ தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரியான ரிசர்ச் சொல்லுது. உடம்பு வெயிட் கம்மியா இருந்தாலும் பிசிஓஎஸ் ஏன் வருது? இதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். டாக்டர் நான் ஒல்லியா தான் இருக்கேன். எனக்கு பிசிஓஎஸ் இருக்குமா? ஏன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. ஃபேஷியல் ஹேர் குரோத்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சந்தேகத்தோட நிறைய பேர் இப்ப கேட்குறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, உடம்பு வெயிட்டு நார்மலாவோ இல்லை நார்மலுக்கும் கம்மியாவோ இருந்தால் கூட உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கலாம். இந்தியாவில் 30லேருந்து 32% பெண்கள் பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களில் 30லேருந்து 32% பெண்கள் உடம்பு வெயிட்டு நார்மலாவோ இல்லை நார்மலுக்கும் கம்மியாவோ தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச் சொல்லுது. அதாவது பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களில் 3ல் ஒருத்தர் உடம்பு வெயிட்டு கம்மியாக தான் இருக்காங்க. இதை லீன் பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா வாத சம்பந்தமான பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உடம்பு வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் பிசிஓஎஸ் ஏன் வருது? இதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? ஏன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, அது கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா இப்போ எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுறாங்க பிசிஓஎஸ் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் உடம்பு வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது, ஆனாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜா லைனில், அதாவது கீழ்த்தாடை பகுதியில், மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிக்கடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரலாம். ரெண்டாவது சிம்டம் அப்படின்னா உங்களுடைய மீசை பகுதி, தாடி பகுதியில் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கலாம். கை காலில் அதிகமான அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்கலாம். இது டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஒரு அறிகுறி. மூன்றாவது ஹேர் ஃபால் இருக்கும். மெயினாக உங்களோட தலையோட முன்பகுதியில் மொத்தமாகவே உங்கள் ஹேரோட திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நாலாவது உங்களுடைய பீரியட்ஸ் இர்ரெகுலராகவும், சில பேருக்கு நார்மல் பீரியட்ஸ் இருந்தாலும் கூட ஓவலேஷனே இல்லாததுனால அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல சிரமம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது. மெயினாக இந்த வாத சம்பந்தமான பிசிஓஎஸ், அதாவது லீன் பிசிஓஎஸில் இந்த சிம்டம்ஸை விட அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா மனப்பதட்டம் அதிகமாக இருக்குது, என்னால் ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியலை, எப்பவுமே ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, இல்லை கோபம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபராக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ செரிமான கோளாறுகளும் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், சரியான இரவு தூக்கமே இருக்காது. ஸோ இந்த அறிகுறிகளோட உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் ஒல்லியாக இருந்தும் எனக்கு பிசிஓஎஸ் வருது? நம்ம உடம்பு வெயிட் அதிகமாக இருந்தால் ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒல்லியாக இருந்தாலும் ஏன் வருது அப்படின்னா, முதல் விஷயம் பரம்பரை காரணமாக இருக்கலாம். அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ சர்க்கரை வியாதி இருந்திருக்கலாம். அதே ஜீன் உங்களுக்கு இருக்கும்போது ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த பிசிஓஎஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, உங்கள் பாடியில் ஃபேட்டோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு ஒல்லியாக தான் இருப்பீங்க. ஸோ இதை டோஃபின்னு நம்ம சொல்லுவோம். தின் அவுட் சைட் ஃபேட் இன்சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெளியில் பார்க்கும்போது தின்னாக தான் இருப்பீங்க, உள்ளே நிறைய ஃபேட் அக்யூமுலேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நிறைய ஆண்ட்ரோஜன்ஸை அது சுரக்க ஆரம்பிக்கும், அதாவது ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிக்கும்.
இதனாலேயும் உங்களுக்கு பிசிஓஎஸ் வந்து வரலாம். 3வது, ஒரு சிலருக்கு இயல்பாகவே அவங்களுடைய ஓவரீஸ்லேருந்து நிறைய ஆண் தன்மைக்கான ஹார்மோன் சுரக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் அது வந்து ஒரு காய்ச்சலுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரலாம். இல்லை ஒரு சில மாத்திரைகள் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாற்றம் வரலாம். ஒரு சில வேக்சினேஷனுக்கு அப்புறமா இந்த மாற்றங்கள் வரலாம். ஸோ இந்த மாற்றத்தினால உங்கள் ஓவரி அதிகமான அளவுக்கு ஆண்ட்ரோஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அதனாலேயும் நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பிசிஓஎஸ் வரலாம். 4வது, எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனில் ஒரு இம்பேலன்ஸ் வந்து இருக்கும். எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாகவும் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் கம்மியாகவும் வந்து இருக்கும். ஸோ இதனால் ஓவுலேஷனே உங்கள் பாடியில் வந்து நடக்காது. ஓவுலேஷன் நடக்காததுனால ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாகி ஸோ ஒல்லியாக இருந்தாலும் உங்களுக்கு பிசிஓஎஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5வது, க்ரானிக்காக உங்கள் பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஏன்னா வாத சம்பந்தமான உடல் இருக்குது, எப்போவுமே செரிமான கோளாறுகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மன அழுத்தம் கூடவே இருக்கும். ஸோ அப்போது உங்கள் பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாகுது அப்படின்னா அதனாலேயும் உங்களுக்கு பிசிஓஎஸ் வரலாம். ஸோ இந்த ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பிசிஓடி வந்தால் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கணும்? ஏன்னா குண்டாக இருக்கிறவங்க ஒரு 5 கிலோ குறைச்சா, அதாவது அவங்களுடைய டோட்டல் பாடி வெயிட்டில் இருந்து ஒரு 2% வந்து நம்ம குறைச்சா கூட அவங்களுக்கு நல்லாவே வந்து ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த தின் பிசிஓஎஸில் நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வெயிட் நீங்கள் கம்மியாக தான் வந்து இருப்பீங்க. எப்படி இதை வந்து சரி செய்கிறது? முதல் விஷயம், நீங்கள் டீடாக்ஸ் தான் இவங்களுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது உங்கள் குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். 2வது, மன அழுத்தத்தை குறைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மைண்டுக்கான ட்ரீட்மெண்ட் தான் முதல்ல நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா எப்போவுமே ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து நிறைய இருக்கும், பிடிவாதமான எண்ணங்கள் மைண்டில் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை நம்பினாங்கன்னா அது மட்டுமே தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை அவங்களுக்கு உருவாகிடும். ஸோ இது நாளடைவில் ட்ரீட்மெண்ட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. ஸோ அந்த மனநிலையை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கான கவுன்சிலிங்கோ சில மைண்ட் லெவலில் நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்ணி அதை நம்ம நார்மலைஸ் பண்ணால் தான் அவங்க ஆரோக்கியமான உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸில் அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு மானசா வகையான மருந்துகளையும் நம்ம வந்து சேர்த்து கொடுப்போம். முதல்ல டீடாக்ஸ், அதுக்கப்புறமா மானசா வகையான மருந்துகளையும் சேர்த்து கொடுத்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா, தியான பயிற்சிகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு 4 வகையான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ முதல்ல டீடாக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் முதல் வாரத்தில் அவங்களுக்கு தியான பயிற்சியில் உட்கார வைக்கும் பொழுது அவங்களோட மைண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பதட்டத்தை உண்டு பண்ணுது இதை வந்து அவங்களுக்கு வந்து மீட்டு கொண்டு வரணும். 2வது, அவங்களுடைய ஒரு வழக்கமான ஒரு எண்ண ஓட்டமே வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சாலே நெகட்டிவான விஷயங்களை தான் அவங்க யோசிப்பாங்க. அந்த நெகட்டிவான விஷயங்கள் என்னென்னங்கிறத முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண அவங்கள வைக்கணும். 3வதா, ஸோ அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னால் அவங்களால அதை நம்ப முடியாது. அதற்கான மாற்று விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். 4வதா, ஆரோக்கியமான முறையில் அவங்களுடைய உடலும் மனசும் எப்படி மாறணுங்கிறத ஒரு தியான பயிற்சியாக வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு 4 வார தியான பயிற்சியும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது மனதளவுலையும் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும். பிசிஓடி சிம்டம்ஸ்லேயே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். உடம்பு வெயிட் கம்மியாக இருக்குது, எனக்கு பிசிஓடி இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா குண்டாக இருக்கிறவங்கள விட இந்த லீன் பிசிஓஎஸ் தான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான சிகிச்சை முறைகளும் சிரமம், அவங்களுக்கு டயக்னோசிஸுமே ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா அவங்க பெரும்பாலும் ஒல்லியாக இருக்கிறதுனால அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் உங்களுக்கு லீன் பிசிஓஎஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா முறையான சிகிச்சை மனதுக்கும் சேர்த்தே வந்து கொடுக்கணும். வெறும் மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிறதுனால எந்த விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் இயற்கையான முறையிலே வந்து இந்த பிசிஓடியை சரி செஞ்சு கருத்தரிக்க முடியும். ஸோ இன்றைக்கி உடம்பு வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பிசிஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 days பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான
ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோக பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் PCOSன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.